கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது அது நம் ஒவ்வொருவரையும் பெரியவர்களாய் மாற்றுகிறதா இருக்கிறது. நமக்கு வேண்டிய கிருபையை தருகிறதா இருக்கிறது. ஐஸ்வர்யத்தோட வேதனை அனுபவிக்கிற பலர் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வாதமாகவே மாற்றுகிறார். அநியாயத்தை விரும்பாமல் நியாயமாய் தேவ சித்தப்படி எதை கேட்டாலும் அதை நமக்கு தருகிற கர்த்தராய் இருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உலக ஆசீர்வாதங்களின் மேல் மட்டும் நம்முடைய கண்ணை வைக்காதபடி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். நீர் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரோ அதை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்தோம் என்றால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க கிருபைதார். உண்மையே பற்றி கொள்ள கிருபைதாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாய் சுகவினரை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் கெஞ்சுறோம். எங்கள் சரீரங்களில் உங்களுடைய சுகமாக்கும் வல்லமையை அனுப்பும்படியாய் கெஞ்சுறோம். மெனவினங்களெல்லாம் நீக்கி போடும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.